வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 64 பவர் -2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது பவர்ல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பவர்ல மைனஸ் இருக்கான்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் பவர்ல மைனஸ் இருந்தால் என்ன செய்யலாம்னா அதை அப்படியே பைல எழுதலாம். எக்ஸாம்பிளா a பவர் -1 எப்படி எழுதலாம்னா 1/a அப்படின்னு எழுதலாம். அவனா இதை நம்ம எழுதிக்கலாமா? நம்ம எப்படி எழுதலாம்? 1/64 2/3. அதாவது பைல வந்தா மைனஸ் பிளஸ் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அதாவது பவர்ல கீழே இருக்கிறது, அதாவது தொகுதி பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 வர மாதிரி ஒரு கியூப் எடுக்க போறோம். அப்படின்னா 1/64 அப்படின்னா எப்படி கியூப் எடுக்கலாம்னா 4 கியூப் அப்படின்னு எழுதலாம். நான் 4 கியூப் இன்ட்டு 2/3. இப்போ என்ன செய்யலாம்? இந்த 3 என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு விட என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். therefore நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1/16. இதுதான் இதோட விடை. இப்போ நான் கொடுத்துக்கக்கூடிய கேள்விக்கு விட என்னன்னா 1/6. இந்த கேள்விக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.